பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற ரீடிங் வந்து எல்லாருக்குமானது கிடையாது. உண்மையாகவே மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த நபர் உண்மையாகவே எனக்காக நிற்கிறாரா அல்லது மூவ் ஆன் ஆகி போயிட்டாரா? ஏன்னா நிறைய சைலண்ட் இருக்கலாம் இந்த நபர்கள் உங்கள்கிட்ட பேசாமல். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன மேலே உண்மையாகவே காதல் இருக்குதான்னு தெரியல, இந்த நபர் மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்களான்ட்டும் தெரிய மாட்டேனுது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர்களும் சரி இந்த காதலில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி உணரலாம் இந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஓகே, அதாவது என் நபர்கிட்ட என்னால் பேச முடியலை அல்லது என் மனசில் இருக்கிறத அவங்ககிட்ட சொல்ல முடியலை, அதே மாதிரி அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல, நான் எவ்வளோ போராடியும் எனக்கு அந்த தெளிவு அப்படின்ற விஷயம் கிடைக்காம இருக்கு அப்படின்றதுனாலேயே நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு சந்தோஷமே கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய செகண்டில் நான் நிம்மதியாகவே கிடையாது, என்னால் மூச்சு விடவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, காதலில் அவங்களுக்கு இது கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. காதலில் அவங்களுமே உங்கள் கூட ஒரு தொடர்பு இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கிடைச்ச பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதில் பொறுத்து ஏன் மூவ் பண்ண முடியலை அப்படின்னா, இந்த நபர் என்னை பயன்படுத்திட்டாரோ, இந்த நபர் அவரோட தேவைக்காக என்னை வந்து யூஸ் பண்ணி கொண்டாங்களா, இவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஹாப்பினஸ் தனிப்பட்ட ஒரு இதுக்காக என்னை வந்து டைம் பாஸ் பண்ணிட்டாங்களோ, என்னுடைய டைமை வந்து பயன்படுத்தி கொண்டார்களோ அந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணிட்டு இருக்கான். இங்கே உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே காதலிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டவர் அப்படியே கொட்டஞ்சிட்டாங்க, சுக்குநூறு ஆகிட்டேன். நான் பேச ட்ரை பண்ணி கூட இந்த நபர் பேச முடியாமல் இருக்கிறது எனக்கு இன்னும் என்ன உடைச்சிடுச்சு, இன்னும் என்ன சுக்குநூறு ஆக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் தரமட்டமாக உடைஞ்சு போயிட்டு இருக்கிறத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர்கள் உங்களுக்கு அந்த நபர்கள் உங்களை வந்து ஒரு பதில் சொல்லாமல் வச்சுருக்கலாம், ஒரே இடத்துல வந்து அப்படியே வச்சுருக்காங்க, அல்லது அப்போ என் கூட ஜாலியாக இருந்தாங்க, அப்போ எனக்கிட்ட அவ்வளோ பேசினாங்க, இப்போது இந்த சின்ன பிரச்சனைக்கு அப்படி கோச்சிட்டு போனாங்க, அல்லது நான் இவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், இந்த நபருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன், அப்போ இந்த நபர் எனக்கு பதில் சொல்லாமல் போனது இங்கே டவர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த நபர்களுக்குமே எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நபர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே முழுசாக பார்க்கும்போது அந்த நபர்கள் உண்மையாகவும் இல்லை, உண்மையான ஒரு காதலை உங்களுக்கு வழங்கவும் இல்லை அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது. அதே சேம் டைம் நீங்களுமே ஒரு நிம்மதி இல்லாமல் உணரலாம். ஓகே, உங்களுக்கு தான் அந்த காதலில் ஒரு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே அந்த கில்ட் ஃபீலிங் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. சடனாக இந்த நபர்கள் வந்து ஒரு பதில் சொல்லாமல் போயிட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்காம அங்கால போயிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதாவது உண்மையாகவே இவங்க என்னை வந்து விரும்பினாங்களா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் விரும்புகிறாங்களா, இல்லை அவங்க பண்ணது தப்புன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுடைய மனசில் வந்து இருந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க உங்களை பயன்படுத்திட்டாங்களா அப்படின்றது கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கலாம். என் நபர் வந்து என்னை பயன்படுத்தியிருக்காங்களா இதுக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ அப்படி பார்க்க ஸோ பயன்படுத்தியிருக்கார்களா அப்படின்னு அதிகப்படியாக பார்க்கும்போது மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர். ஓகே, ஸோ மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காம உங்கள் நபரே உலகம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த நபர் இருக்காங்க, எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சி இவங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நபர்களை பார்க்கும்போது ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி சொல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய விஷயத்தில் வந்து மறைச்சு வச்சுட்டு தான் இருக்காங்களே ஒளிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மனம் திறந்து எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஒப்பிக்கலை. ஏதோ மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைத்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுடைய லைஃப்ல வந்து இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு, ஒரு சில விஷயங்கள் மர்மமாவே மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பும் ஒரு அட்ராக்ஷனும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அட்ராக்ஷனை வந்து காதல் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நபர்கள் உங்கள் கையை விட்டு ஓடி இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்கள் நபர்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நபர்கள் கொஞ்சம் விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
அவர்களுக்கு ஏன் இவங்க தள்ளி தள்ளி ஓடுறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய இதுக்கு முதல்ல ஒரு காதல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த காதல்லேருந்து விட்டு விலக முடியாத ஒரு பெரிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்த இன்னொரு நபருக்கு பகிர்ந்து கொடுக்குறது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்திருக்கும். என்னதான் அவங்க கூட தொடர்புலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே கூட, இப்போ முன்னாள் காதலியோ காதலனோ இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அப்படியே தக்க வச்சிருக்காங்க. இங்கே ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே டைமில் 2 பேர் கூடயுமே தொடர்பில் இருந்திருக்கலாம். ஸோ அப்போது கரண்ட்டில் உங்கள் கூட இருந்துட்டு அகெயின் அங்காலேருந்து தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை விட்டு விலகின நபர்கள் மீண்டும் இணையும் போது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த நபர்கள் வந்து ரன் ஆகி ஓடுறாங்க. இதுதான் உண்மை விஷயமா இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. நபர்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு கொள்ளலாம், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசும் போதெல்லாம் இந்த நபர்களுக்கு வந்து மீண்டுமே தொடர முடியலை. நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு கால் பண்ணி உங்கள் நபர்கள்கிட்ட கண்டிப்பாக கதைச்சிருக்கக்கூடும். அப்போது அந்த சைட்டில் எந்த பதிலுமே வராமல் இருக்கலாம். ஸோ அவங்க மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, பட் அதை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது இந்த நபர்கள் கொஞ்சம் பின்வாங்குறாங்க அப்படின்ட்டுருக்கு. அதாவது வருத்தம் இருக்குது, ஆனால் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள் ரெடியாக இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இடைக்கு நிற்கக்கூடிய இந்த நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து இப்போ உங்களையாவே ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னா இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான காரணம் உங்களை இன்னொரு நபர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது. உன்கிட்ட காசு இருக்கா, அந்த நபர்கிட்ட என்ன இருக்குது, உன்னிட்ட அழகு இருக்குது, அந்த நபர்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் எனக்கு கேர் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல ரெண்டும் கிடைக்குதா அப்படின்னு இந்த நபர்களுக்கு என்ன விஷயம் வந்து ஓகேயா இருக்குதோ அதை தான் இந்த நபர்கள் எடுக்க பார்க்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறது. தன்னோட தேவைகள் வந்து எந்த இடத்துல பூர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கா, இல்லை தேர்ட் பார்ட்டி கூட நீ பழகுறியா அப்படின்றது தெரியாமலே உங்கள் நபர்கள் கூட நீங்கள் ஒரு ஃபைட்டை வச்சுருக்கலாம். ஓகே, ஒரு குழப்பத்தை வந்து வச்சுருக்கலாம். ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் ஓகே நான் விட்டு விலகி எனக்கான ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்து கொள்கிறேன், எனக்கான ஒரு பாதையை நான் மாற்றி அமைத்து கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியான செயல்திட்டங்களில் தான் இப்போ வரைக்கும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்களும் உங்கள் நபர்களும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் பேசாமல் இருக்கிறதுக்கு நடுவில் இந்த தேர்ட் பார்ட்டி வந்து என்டர் ஆகியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது, நீங்கள் எப்படா பிரேக் கொடுப்பீங்க, நீங்கள் எப்படா பேசாமல் விலகி போயிடுவீங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கும் நீங்களும் உங்கள் நபரும் தொடர்பில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். 2 பேர் பக்கமும் எப்போ சிதறல் வரும், எப்போ உள்ளுக்க போகலாம் அப்படின்றது தான் இந்த நபர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் உங்களோட சைடு வந்து ரொம்ப டவர், நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறேன், நான் எவ்வளோ தான் பேச நினைக்கிறேன், பட் என்னுடைய காதலை வந்து இவங்க கண்டுகொள்ள மாட்டேன்றாங்க. நான் தான் இத்தனை சாரி கேட்குறேன்ல, நான் தான் வழியக்க போய் மன்னிப்பு கேட்குறேன், இருந்தாலுமே இவங்க கண்டுகொள்கிறாங்கல்லன்ற மாதிரி நடுவில் அந்த தேர்ட் பார்ட்டி வந்ததுனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன், எது பெட்டராக இருக்கும். அப்போ கம்பேர் பண்ண பார்க்குறாங்க, இதை விட இது சிறந்ததான், இதுலேருந்து எனக்கு எவ்வளோ இது கிடைக்குது, அதுலேருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு அப்படின்னு ஒரு சிலமான கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள்லையும் உங்கள் நபர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டிவைன் சொல்கிறாங்க. ஓகே, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலை வந்து இந்த நபர்கள் கொடுக்காமல் இருக்கலாம். எஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, நோண்டும் சொல்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இந்த காதல் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்க்க நீங்கள் கேட்குற மாதிரி பதிலை கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்னொரு விஷயத்தோடு உங்களை வச்சு பார்க்குறதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட ஆன்சர் வந்து கொடுக்கல, காதலை பற்றின விஷயத்துக்கு அவர் எப்போவுமே அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் பேசும்போது அதை மாற்றி வேறு ஏதாவது பேசிடுறாங்க. இப்போ காதல்லே உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த காதலை பற்றி தான் ஏதாவது நீங்கள் பேச போகிறீங்க, இல்லை பேசியாவது ஒரு சமாளிச்சிடலாம், பேசியாவது வேறு விஷயத்துக்கு திருப்பிடலாம் அப்படின்னு போகும்போது இந்த நபர்கள் வேறு விஷயத்துக்கு டக்குன்னு டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. மேபி உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த நபர்கள் மறைச்சிட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வெளியில் தெரிகிறது வந்து ஒரு கோபத்தில் இருக்கேன், நீ அப்படி பேசிட்டேன் அப்படின்றதுக்காக நான் உன்னை விட்டுட்டு இருக்கேன், நான் கோபத்தில் இருக்கேன்னு, ஸோ அதனால் கதைக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இங்கே வேறொரு ட்ராக்கில் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன காதலை கேட்டு இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அந்த நபர்கள் வந்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் ஆகிறது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த நபர்களாக தான் உங்ககிட்ட வந்து அஃபெக்ட் போட்டு கதைச்சிருப்பாங்க. நீங்கள் உங்களை சேஸ் பண்ணி லவ்
லவ் பண்ணது இந்த நபர்களாக இருக்கலாம். நீங்கள் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னதும் இந்த நபர்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஓகேன்னு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது இந்த நபர்கள் எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் டிவைன் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த நபர்களை எடுக்க போகிறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு நம்பி இருக்கும்போது இந்த நபர்கள் மெதுவாக அவங்களுடைய பாதைகளை வந்து மாற்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு காரணம். இந்த இடத்துல உங்கள் நபர்கள் ஒர்க் பிஸியாக இருக்கான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது நான் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை வேறொரு விஷயத்துக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் ஃபேமிலியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை போய் கொண்டிருக்கு, என் தலைக்குள்ளே அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் என்னால் தனியாக அந்த காதலுக்குன்னு டைம் போட்டு என்னால் பண்ண முடியலை, நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாகவே இந்த நபர்கள் வந்து அந்த மாதிரி அவர்களை காட்டிக்கொண்டு உண்மைக்குமே அவங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ? எஸ், கண்டிப்பாக ஷோராக. ஏன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்போ மூவ் பண்ணி போகிறாங்க அப்படிங்கும்போது உங்களை ஒரு ஏமாற்றிட்டு இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த நபர்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வெளிப்படையாக உங்கள்கிட்ட இருந்து விலகினா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்போ இருக்க பிரேக் வந்து நீங்கள் ரொம்ப அழுது உடஞ்சி அப்படியே இந்த நபர்கள்கிட்ட போயிட்டு கெஞ்சி இருப்பீங்க. அப்போ அழுது நொறுங்கி இப்படி தான் ஏற்கனவே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் தேர்ட் பார்ட்டியோட ஒரு சந்தேகத்தினாலே நீங்கள் இவ்வளோ கண்ணீர் விட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கே தேர்ட் பார்ட்டி கூட தான் இவங்க ரன் பண்ண போகிறாங்க, இவங்க வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது தேர்ட் பார்ட்டி கூட உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தடையை ஏற்படுத்திட்டு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டு இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அந்த தேர்ட் பார்ட்டி விட்டு பிரிஞ்ச எக்ஸாக இருக்கலாம் இவர்களோடது. அவங்களோட தான் இப்போ அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாமல் நகர்த்துறாங்க. தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, சேர விட மாட்டீங்க, அதுக்கு ஒரு தடையாக இருப்பீங்க, தடையை ஏற்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி. அதிகப்படியாகவே இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி உங்கள் நபர்கள் எக்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவுமே தொடங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இங்கே நீங்கள் எத்தனை மெசேஜ் கொடுத்தாலும் ஃபோன் கால் கொடுத்தாலும் அந்த நபர்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. அல்லது நீங்கள் கதைக்க முற்பட்டீங்க அப்படின்னா கூட ஒரு மௌனமாகவே இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு. அது தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. அது தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் நபர்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நபர் வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, என்ன தான் கோபமாக இருந்தாலும் மீனுமே வந்து இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நபர்கள் நல்லவர்கள் மாதிரியே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய குழி தோண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்டா. அப்போது இந்த நபர்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கை இந்த துணைவராக ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் நிறைய உங்களோட சைடில் இருந்து இழந்திருக்கீங்க அந்த நபர்களை அடைகிறதுக்காக வேண்டி. ஸோ அப்படி பார்க்க எல்லாத்தையுமே இழந்து இந்த நபர்கள் தான் அப்படின்னு நிற்கும்போது இந்த நபர்கள் பதிலை கொடுக்காமல் ஓடுறதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் உண்மையாகவே காதலிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த நபர்கள் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த காதல் சும்மா ஒரு முதுகலை குத்தக்கூடிய மாதிரி விஷயம் தான். நபர்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காதல் வந்து அதீதமானது. எல்லாத்தையும் தாண்டி நான் உன்னை நேசிக்கிறேன், யாருமே இல்லை அப்படின்னா கூட நான் உன்னைய காதலிக்கிறேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய காதல் வந்து தற்காலிகமான காதல் தான். ஓகே, அதை மட்டும் ஷோராக தெரியுது. ஏன்னா அவங்க நிறைய விஷயத்த உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கீங்க. இன்ன வரைக்குமே ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயத்துல தான் இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரியும் டிவைன் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு முதுகில் குத்தப்பட்டது கூட தெரியாத அளவுக்கு, அல்லது உங்கள் நபர்கள் குத்துறாங்கன்னே தெரியும், அவ்வளோ காயப்படுத்துகிறாங்கன்னே தெரியும், அதையும் தாண்டி இந்த நபர்களை அதீதமாக காதலிக்கிறீங்க அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் ப்ளே பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் ஆட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நியூ பிகினிங்காக, அல்லது விட்டுட்டு போகிறாங்கன்ட்டு தெரியும் அவங்க வருவாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த இடத்துல அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எகெயின் வந்து இந்த ட்ராமா பண்ணி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தோணலை. அதே மாதிரி நீங்கள் விடுற கண்ணீருமே இந்த நபர்களுக்கு ஒரு ட்ராமாவாக தான் தெரியுதே ஒழிய அந்த இடத்துல உண்மையான ஒரு காதல் இருக்கா அப்படின்றது வந்து இல்லை தான். ஓகே, அதுக்கு காரணம் இப்போ அவர்களுடைய எனர்ஜி வந்து இந்த தேர்ட் பார்ட்டியோட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தான் காரணம்.
இங்கே பார்க்கும்போது நான் கோபமாக இருக்கேன், ஒர்க் பிஸியில் இருக்கேன், அல்லது நீ என்னை புரிஞ்சு கொள்ளலை அப்படின்ற ஏதாவது உண்டு. ஆனால் உண்மையாகவே இங்கே பார்க்கும்போது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இன்னொரு நபரோட கனெக்ஷனில் இருக்கார். இன்னொரு நபர் இவங்களை ஈர்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு நபர் இவர்களை வந்து ஈர்த்துட்டு இருக்காங்க அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, இல்லை வேறு விஷயத்துக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது ஈர்க்கப்படுற விஷயங்கள்னால் உண்மையாகவே உண்மைத்தன்மையுடையதாகவே இருக்குது. அப்போ நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கூட அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான். ஓகே ஸோ அவர் வந்து ஓடிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க உங்களுடைய நபர்கள் அப்படிங்கும்போது ஓடிட்டே தான் இருக்காங்க. எந்த இடத்துலையும் நின்று உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. காதல் அப்படின்ற முடிவு கூட உங்களை ஏமாற்றி அந்த நபர்கள் வந்து முன்னோக்கி போகிறாங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பதிலை வந்து இவங்க சொல்லியே ஆகணும். நீங்கள் வேணும் அப்படின்னு நின்னீங்க, இல்லை எனக்கு ஒரு தெளிவை கூட அப்படின்னு நின்னீங்க அப்படின்னா இந்த நபர்களால் அடுத்த மூமெண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகவே முடியாது. கண்டிப்பாக இந்த நபர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். அப்போது நீங்கள் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்து ஒரு சைலண்ட் கேம் ப்ளே பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து 100க்கு 100% உண்மையாகுது. இந்த இடத்துல நீங்கள் உண்மையாக காதலிச்சு இந்த நபர் வரமாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் டிவைனை ப்ரே பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ப்ரே பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த நபர்கள் வந்து ஒரு முக்காடு ஒன்று போட்டிட்டு அவங்கள வழியை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. இந்த இடத்துல உங்களை ஜோக்கர் ஆக்கிட்டு நகர்ந்து போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இங்கே டிவைன் வந்து முழுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த காதலில் முடிவு வந்து ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்தும் காதலிக்கிற நபர்கள் யார்? நீங்கள். உங்களை ஏமாற்றிட்டு போகிறவங்க தான் அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீடிங்கில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். இந்த நபர் திரும்பி வருவாரா, இவங்க வேற யாரையாவது லவ் பண்ணுறாங்களா அப்படின்னும். ஸோ இந்த கனெக்ஷனோட முடிவு என்னவா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நீங்கள் மேலதிகமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வழங்குறதுக்கு நான் ரொம்பவே தயாராக இருக்கேன். மேலே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் உடனே புக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மற்றது இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, விடை தெரியாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நபர்களுக்கு கூட இந்த வீடியோ பொருந்தக்கூடியதாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.